இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் டெப்ரிசியேஷன் சாப்டரில் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் ஒரு சம்மந்தம் பார்க்க போகிறோம். சம்டைம் கொஷினில் வந்து ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட்னு கேட்பாங்க, ரிட்டன் ஆன் வேல்யூ மெத்தட்னு கேட்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடாமல் எது கேட்டாலும் ரிட்டன் ஆன் வேல்யூ மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ ரெடியூஷன் 10 பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃபஸ்ட்டு 2021 a machine was purchased for 1 lakh and 50,000 was paid for installation. Assuming that the rate of depreciation was 10% on reducing balancing method, calculate the amount of depreciation up to 31st 12 2023. ஃபஸ்ட்டு அவங்க கொஸ்டின் என்ன கேட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்போனா 2021 அங்கே வந்து 1 lakh அந்த மாதிரி மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து ஒரு 50,000 பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது போக டிப்ரிசியேஷன் வந்து 10% அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு. அது போக இது வரைக்கும் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 31st 12 2023 வரைக்கும் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 3 வருஷம் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம சம் கேட்டால் நீங்கள் வந்து இயர், அதுக்கப்புறம் ஓப்பனிங் பிளாக் வேல்யூ, அதுக்கப்புறம் ரேட்டு, டிப்ரிசியேஷன் அண்ட் க்ளோசிங் வேல்யூ போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நாம் 2021 வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே ஓப்பனிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,50,000 போட்டிருக்காங்க. ஏன்னா 1 lakh வந்து ஆக்சுவலி மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அது போக இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 50,000 பே பண்ணியிருக்கோம். ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து மிஷின் வாங்கினதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் இந்த மாதிரி பே பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் அங்கே 1,50,000 போட்டிருப்பாங்க. இங்கே ஏன் அவங்க போட்டாங்க நோட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. அது போக இந்த 1,50,000 வந்து அந்த இயருக்கு டிப்ரிசியேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க 10%. ஸோ நம்ம அந்த இயருக்கு டிப்ரிசியேஷன் போட்டோம்னா 1,50,000 10% போட்டோம்னா நமக்கு 50,000 கிடச்சிடும். அதாவது 2021க்கான டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 15,000. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். 1,50,000 கூட மைனஸ் 50,000 நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதோட க்ளோசிங் அசட் வேல்யூ கிடச்சிடும். அதாவது 2021 க்ளோசிங் அசட் வேல்யூ வந்து 1,35,000. அது டிப்ரிசியேஷன் மைனஸ்க்கு அப்புறம் ஒரிஜினல் அசட் வேல்யூ வந்து 1,35,000. ஓகே, இதுக்கப்புறம் இந்த 2021 க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் வரும். ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கோ. அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி 2022க்கு வந்து 10% நம்ம கண்டுபிடிக்கும் டிப்ரிசியேஷன். எக்ஸாம்பிள் 1,35,000க்கு இன்ட்டு 10% போட்டோம்னா நமக்கு அந்த அமௌண்ட் கிடச்சிடும். பார்த்தீங்களா? 13,500. ஸோ இந்த அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிங்களா 1,35,000 பார்த்தீங்கன்னா 1,21,500 உங்களுக்கு கிடச்சிடும். இது வந்து 2022 வந்து க்ளோசிங் பேலன்ஸ் டிப்ரிசியேஷன் அசட் வேல்யூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வேல்யூயை வந்து 2023க்கு நீங்கள் வந்து ஓப்பனிங் பேலன்ஸை போட்டுக்கணும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸை போட்டதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி 10% அந்த இயருக்கு போட்டிங்கன்னா 1,21,500 இன்ட்டு 10%. 1,21,500 மைனஸ் 2,000 பார்த்திங்கன்னா 1,09,380 உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதாவது 2023 வந்து இந்த அசடோட க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 1,09,380 தான் இருக்குது. அதாவது ஆஃப்டர் இந்த 3 வருஷம் டிப்ரிசியேஷனில் போனது போக அசடோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 1,03,50. சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் ஒரு அசட் வாங்குறீங்க. ஓகேங்களா? அந்த அசட்டோட வேல்யூ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அதே வேல்யூவாக இருக்காது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த டிப்ரிசியேஷனால அந்த வேல்யூ கம்மியாகும். ஸோ அந்த கான்செப்ட் இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.